வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட் ப்ரொடக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். நமக்கு வந்துட்டு ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம லைனில். ஸோ ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வந்து ட்ரேட் சென்டர் ஆனீங்கன்னா போதும், ஷுவராக வந்துட்டு அன்னைக்கு டே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோடையும் மினிமமான ஸ்டாப்லாஸோடையும் நமக்கு டெய்லி எவ்ரிடே ட்ரேட்ஸுமே இப்போ நமக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கல, நான் லேட்டராக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மண்டே அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வாங்க எப்படி இருந்தாலும், ஏன்னா நம்ம போத் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் க்ரியேட் ஆனாலும் அதுக்கும் சம் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கனால ஷுவராக வந்துட்டு நீங்கள் வந்து சூப்பரான ப்ராஃபிட்டோட அன்றைக்கி டே உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு மூவ் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24,504, 24,630, 694, then 24,764, then 248,71, 249, 46, 25,005, 250, 65, then 251,30. இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இது வந்து நாளைக்கு நிஃப்டி 50 வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு நாளைக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24,358, then 243,11, then 242,40, then 241,91, then 241,33, then 240,67, then 23,994, then 23,902. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இப்போ நிஃப்டி 50 நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். நம்மளோட டார்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ரொம்ப அக்யூரசி லெவலோட நம்மளோட டார்கெட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷியராக நம்ம செட்டப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரானாலே போதும், ஷுவராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டோட உங்களோட டெய்லி கம்ப்ளீட் ஆகும். மந்த் எண்டு நீங்கள் வந்து நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட்டோட தான் நம்மளோட டே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் 2 வீக்ஸுமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட தான் வந்துட்டு கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா? ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் தான், நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அட் த சேம் டைம் இப்போ இது வந்து நம்ம வந்து இது நம்மளோட ட்ரெண்ட் லைன் இல்லையா? நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம மேக் பண்ணுற ட்ரெண்ட் லைன் இது. இந்த ட்ரெண்ட் லைனில் இனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, எப்படி மேக் பண்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டெய்லி
ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க இந்த டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆனால் போதும். என்ட்ரிக்கான ப்ராப்பரான வீடியோஸும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிறதுக்கான வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் என்ட்ராங்க. ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு மண்டே செப்டம்பர் 1 நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்காக நம்ம மண்டே செப்டம்பர் 1 நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேம் தானே, நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 53868 540 64 54249 then 54576 54723 54946 55210 then 55671. ஸோ இதை நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். இப்போ இதே டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மொமெண்டம் அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ 53615 then 53483 then 53216 then 53086 then 52728 then 52566 then 52401 then 5224. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். மண்டே நமக்கு நாளைக்கு செப்டம்பர் 1, நாளைக்கு செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மந்த்லி ஸ்டேட்டஸ் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட்டோட நீங்கள் உங்கள் மந்த் எண்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம டெய்லி ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்றைக்கான ட்ரேட்ஸ் இன்றைக்கி ஆக்சுவலாக டெய்லி வந்து நம்ம வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அதுக்கு மீறி அட்டன் பண்ணுறதுல போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50ல் ஓகேயா. ஸோ எப்போவுமே இன்னொரு மெயினான ரூல் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 minutes அண்ட் லாஸ்ட் 20 minutes நம்மளோட என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம எப்போவுமே சூஸ் பண்ண மாட்டோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அட் த சேம் டைம் டார்கெட் ப்ரைஸும் சரி ஸ்டாப் லாஸ் ப்ரைஸும் சரி செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேட்ஸும் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடாது இல்லையா. ஸோ எப்போவுமே டார்கெட்டும் டிசைட் பண்ணிடுங்க, அட் த சேம் டைம் அதுக்கான ஸ்டாப் லாஸ் வேல்யூம் செட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகுங்க, பை பண்ணுங்கள். நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு வந்துட்டு அப்வர்ட் மொமெண்டமில் நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் பண்ணுவோம் இல்லையா. கால் சைடில் நீங்கள் பை பண்ணுவீங்க. இஃப் சப்போஸ் டவுன்வர்ட்ஸில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது, இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் வந்துட்டு இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணும்போது நீங்கள் புட் சைடில் பை பண்ணி அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் வந்து நீட்டாக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஷுவராக ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வந்துட்டு ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில், ரொம்ப குட்டி ஸ்டாப் லாஸ் தான். பட் ஆகஸ்ட் மந்த் வந்து லாஸ்ட் 2 weeksல குட்டி ஸ்டாப் லாஸ் கூட இல்லாமல் தான் நமக்கு மூவ் இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட செட்டப் ஒர்க் ஆச்சு. பார்ப்போம், நாளைக்கு செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மந்த் எப்படி இருக்குது மூவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.